வணக்கம். இப்போது டிபி காசநோய் அப்படிங்கிறது மக்களுக்கு பரவலாக தெரிஞ்ச ஒரு வியாதி தான். பட் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா 100% குணப்படுத்த முடிஞ்ச ஒரு வியாதி. ரெண்டாவது, நம்ம நினச்சிட்ருக்குறோம் இருமல் சளி வந்தால் தான் டிபி, மற்ற பக்கம் டிபி இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. இது முடி நகத்தை தவிர்த்து உடம்புல எல்லா உறுப்பையும் டிபி பாதிக்கலாம். யாருமே நமக்கு இது டிபி வராது, இது இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது. அது எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் எந்த சமயத்திலும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நுரையீரலில் வர டிபி மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ காஃப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நம்ம இருமுறப்போ வாயை மூடிக்கணும், சளி துப்புறப்போ கண்ட இடத்துல துப்பக்கூடாது. நம்ம இருமல் சளி தொடர்ந்து இருந்தாலோ, கூட காய்ச்சல் மாதிரி எதாவது இருந்தாலோ, வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டு போனாலோ, நம்ம சர்க்கரை அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த பரிசோதனை பண்ணி அது டிபியாக இருக்கும் பட்சத்தில் டிபி மாத்திரைகள்லாம் கரெக்டாக டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எடுக்கணும். 6 months 9 months அப்படிலாம் எடுக்கிற மாதிரி அவங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விடாமல் கரெக்டாக எடுத்தோம்னா 100% டிபிலேருந்து நாம் குணப்படுத்தலாம்.